எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையோட முடிவுங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் இல்லையா? அது தானா இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நாமளே விரும்பி நம்ம விருப்பப்படி இந்த உடலை விட்டு போறதுன்னு ஒரு வழி இருக்கு. அதுதான் சுய விருப்பத்துறவு. டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல இருந்து கிடைச்ச இந்த ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். வாங்க இதுக்குள்ள போலாம். முதல்ல இந்த உலகத்துல எல்லாருக்கும் பொதுவான ஒரு விதி இருக்கு. நீங்க யாரா வேணா இருக்கலாம். பணக்காரரா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், மனுஷனா இருக்கலாம், இல்ல வேற எந்த உயிரா வேணா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் பொதுவா மாத்தவே முடியாத ஒரு அனுபவம் உண்டு. அது என்னவா இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் நம்ம எல்லாரும் சந்திக்கிற அந்த ஒரு விதி. பாருங்க, இந்த வாசகத்துல எவ்வளவு பெரிய உண்மை அடங்கியிருக்கு. ஆல் பீயிங்ஸ் ஆர் ஓவர்டேக்கன் பை டெத் சூனர் ஆர் லேட்டர். அதாவது எல்லா உயிர்களுமே சீக்கிரமோ இல்ல தாமதமாவோ மரணத்தால வெல்லப்படுது. நம்ம விருப்பங்க ஒரு விஷயமே இல்ல. காலம் வரும்போது அது நம்மள எடுத்துக்குது. இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத ஒண்ணு. நமக்காக நம்ம மேல நடத்தப்படுற ஒரு விஷயம். ஆனா நிஜமாவே இதுதான் ஒரே வழியா? இப்படி மரணத்துக்கிட்ட நாம தோத்து போறது மட்டும்தான் வாழ்க்கையோட முடிவா இருக்க முடியுமா? வேற ஏதாவது வழி இருக்கா? இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். இங்கதான் யோகியோட பார்வை உள்ள வருது. அவரோட பார்வை ரொம்பவே வித்தியாசமானது. இந்த வாழ்க்கை, மரணம் பத்தின பொதுவான விதிய ஒரு யோகி முற்றிலும் வேற மாதிரி பாக்குறாரு. சொல்லப்போனா அவர் இந்த விதிக்கு கட்டுப்படுறதில்ல. அதையும் தாண்டி நிக்கிறாரு. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க, ரொம்ப ஆழமானது. ஒரு பக்கம் ஆல் பீயிங்ஸ், அதாவது எல்லா உயிர்களும் மரணத்தால் வெல்லப்படுறாங்க. மரணம் அவங்கள இழுத்துட்டு போகுது. இது அவங்க மேல திணிக்கப்படுற ஒரு விஷயம். ஆனா இன்னொரு பக்கம் யோகி, அவரோட உடலை அவரே தானா துறக்கறாரு. ஒரு பழைய சட்டைய கழட்டி போடுற மாதிரி ரொம்ப திட்டமிட்டு முழு உணர்வோட செய்யற ஒரு செயல் இது. அதனாலதான் ஒரு யோகிக்கு மரணம்ங்கிற வார்த்தையே அர்த்தமில்லாத ஒண்ணா ஆகிடுது. அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அவர் உன்னை தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. நான்கிறது இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்புங்கிறது கொஞ்ச காலத்துக்கு நாம பயன்படுத்துற ஒரு கருவி, அவ்வளோதான். இத புரிஞ்சிக்க இந்த உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கும். யோகி தன்னோட உடலை எப்படி பாக்குறார்னா, அது அவருக்கு அந்நியமான ஒண்ணு. நாம எப்படி ஒரு வீட்ல கொஞ்ச நாள் தங்கியிருக்கோமோ அப்படிதான் அவர் இந்த உடம்புல தங்கியிருக்காரு. அந்த வீடு நாம கிடையாது இல்லையா? அதே மாதிரி இந்த உடம்பு நான் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால நேரம் வரும்போது ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போற மாதிரி ரொம்ப சுலபமா இந்த உடலை விட்டு வெளியேறிடுறார். சரி, ஒரு உடலை நாமளே விரும்பி விட்டுட்டு போறதுன்னா அது எப்படி நடக்கும்? சும்மா மனசுல நினைச்சா போதுமா? இல்ல, அதுக்குன்னு ஒரு ஆழமான ஒரு உள்நிலை செயல்முறையே இருக்கு. அது என்னங்கறத இப்ப பார்க்கலாம். இது ஒரு ஆழமான தியான நிலைன்னு சொல்லலாம். இதோட ஸ்டெப்ஸ் பாருங்க. முதல்ல உடலோட எல்லா வாசல்களையும் மூடுறது. அதாவது கண், காது, மூக்குன்னு நம்ம புலன்கள் எல்லாத்தையும் வெளி உலகத்திலிருந்து உள்ள இழுத்துக்கிறது. அடுத்து 2வது ஸ்டெப் அலைப்பாயிர மனச கொண்டு வந்து இதயத்துக்குள்ள அடக்கிறது. 3வது நம்மளோட உயிர் சக்தியான பிராணன உச்சந்தலைக்கு கொண்டு போய் அங்க நிலைநிறுத்துறது. கடைசியா அந்த நிலையில இருந்துகிட்டே பிரபஞ்சத்தோட மூல ஒலியான ஓம் அப்படின்னு உச்சரிச்சு உடலை துறக்கறாங்க. இவ்ளோ கஷ்டமான ஒரு விஷயத்த ஏன் செய்யணும்? இதோட நோக்கம் என்ன? இது மூலமா உங்க அடைய நினைக்கிற அந்த உச்சபட்ச இலக்கு, அந்த சுப்ரீம் கோல் என்ன? அதுக்கான பதில் இங்க இருக்கு பாருங்க. இப்படி உடலை விட்டு நீங்கிறவங்க அந்த சுப்ரீம் கோல், அதாவது பரமபதத்தை அடையறாங்க. திரும்ப திரும்ப வர்ற இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை விட்டு வெளியே போய் அந்த நிரந்தரமான மேலான நிலையை அடையிறது தான் இதோட அல்டிமேட் கோல். சரி, இவ்ளோ ஆழமான ஒரு கருத்து எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகவத்கீதையிலிருந்து தான். பல 1000 வருஷங்களா இருக்கிற ஒரு ஞானம் இது. இதுவே இந்த விஷயத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா 2 வழிதான். ஒன்னு, மரணம் நம்ம மேல ஆதிக்கம் செலுத்தி நம்மள எடுத்துட்டு போறது. இன்னொன்னு, நாம நம்ம மேல முழு ஆதிக்கம் செலுத்தி நாமளே இந்த உடலை விட்டு போறது. இதுதான் இந்த போதனையோட முக்கியமான புள்ளி. செயலுக்கு அடிபணியறதுக்கும் செயலை ஆள்றதுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். சரி, இந்த முழு விஷயத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. எஸ்டாப்ளிஷ்ட் இன் த செல்ஃப், அதாவது தன்னுள் நிலைத்திருத்தல் ஒரு வார்த்தை வருது இல்லையா? அப்படின்னா என்ன? அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? இந்த உடம்பு, இந்த மனசு, நம்மளோட எண்ணங்கள் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற அந்த நான், அந்த செல்ஃப்னா உண்மையில என்ன? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம். நன்றி.